Hey guys, welcome to our channel JPR Erudite. So இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா Form 8 LLP. So let's get into the video. So first of all, அதுக்கு உங்களோட business user MCA போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. Then MCA services LLP Form 8 அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சால்வன்சி அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஃபைல் பண்ணலாம். ஆர் சார்ஜ் இதுக்குமே நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வன்சிக்கே பண்ண போகிறேன். சப்போஸ் சார்ஜ் பற்றின வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷுவராக வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஆன் டேட் இயர் எண்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் 31st March 2024 செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 23 and 24. உங்களுக்கு எந்த ஃபைனான்ஷியல் இயரோ அந்த இயர் எண்டை கொடுத்துக்கோங்க. தென் எல்எல்பி டேட்டா போட்டிங்கன்னா எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு ப்ரீஃபில் ஆகி வந்துடும். தென் எந்தெந்த செக் பாக்ஸ் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் செக்இன் பண்ணிக்கோங்க. ஸோ டர்ன் ஓவர் அண்ட் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எக்ஸிட் ஆகிருந்தால் எக்ஸிடட் ஆர் நாட் எக்ஸிடட் அப்படிங்கிற ஃபார்ம்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பார்ட்னர்ஸ் ஃபண்ட் லயபிலிட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் என்ன இருக்குது, டெப்ரிசியேஷன் இது எல்லாமே கூட உங்களுக்கு என்ன ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணது என்ன இருக்கோ அதையுமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபீல்டையுமே நீங்கள் இல்லைங்கிறதுக்காக பிளாங்காக விடாதீங்க. இஃப் நாட் இட் இஸ் நாட் தேர் அட்லீஸ்ட் ஃபில் 0. தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் அண்ட் டு டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் ஃபில்இன் பண்ணிக்கணும். நான் இங்கே லயபிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஸோ எரர் த்ரோ பண்ணுறது அகெயின் நான் அதை ஃபில்அப் பண்ணி 00 அப்படிங்கிற பேலன்ஸை இந்த இடத்துல நான் ஃபில்இன் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ எல்எல்பி ஃபார்ம் 8ல் 8 ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் யூ கேன் அப்லோட். ஸோ அதில் ஒரு மேண்டேட்ரி அட்டாச்மெண்ட் MSME டிஸ்க்ளோஷர். ஸோ அதையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் 2 partners have to verify this form and 1 auditor has to verify this form. That auditor can be a CA, CS ஆர் CMA யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் சப்போஸ் டெசிக்னேட்டட் பார்ட்னர்னால் அவங்களோட டின்னை ப்ராப்பராக கொடுங்க. டின் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேம் வந்து ப்ரீஃபில் ஆகி வந்துடும். அதே மாதிரி ஆடிட்டர் அப்படிங்கிற கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CS ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் யார் வேணாலும் போடலாம். ஸோ அவங்க யார் செலக்ட் பண்ணிங்களோ அவங்க அசோசியேட் ஆர் ஃபெல்லோன்னு போட்டுட்டு அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பரும் என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா தென் ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவை கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இஃப் அட் ஆல் எனி எரர் இருக்குன்னா பேக்கப் ப்ரெஸ் பண்ணி யூ கேன் எடிட் ஆல்சோ பிஃபோர் சப்மிஷன். ஸோ சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு SRN ஜென்ரேட் ஆகும். தென் இந்த PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் நேம்லாம் நாமினேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க DSA எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு தென் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபார்ம் 8 ஃபைலிங் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.